எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சமையல் கிமையல். இன்னைக்கு ஒரு சின்ன விளாக் தான் பார்க்க போகிறோம். என்னதான் நம்ம வசதியாக வெளியூரில் வாழ்ந்தாலும் சொந்த ஊருக்கு போகிற சந்தோஷம் இருக்கே, அதை சொல்லவே முடியாதுங்க. நாங்கள் சென்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து ஊருக்கு போனோம். ஊருக்கு போக போகிறோம்னு சொன்ன உடனே 4 நாளைக்கு முன்னாடியே என்னை கொண்டு போகணும், என்னை எடுத்துகிட்டு வரணும்னு லிஸ்ட்டு போட்டு ரெடியாக வச்சுக்குவேன். ஊருக்கு போனால் காலையில் அத்தை சமையல் தான். என் பையன் மஷ்ரூம் வேணும்னு சொல்லிட்டான். அதனால் அத்தை மஷ்ரூம் குழம்பு வச்சுட்டு இருந்தாங்க. ஏதாவது சுவாரஸ்யமான விஷயத்த பேசிக்கிட்டே தான் சமையல் பண்ணுவாங்க. பேரனை ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுனால அவன் என்னெல்லாம் பண்ணினான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அவன் இப்போ நல்லா பேசி பழகிட்டான். அதனால் மழலை மொழியில் பேசுகிறது கேட்டு எல்லாரும் சந்தோஷமாக பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. இதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்குது அவங்களுக்கு சொல்லுங்கள். மஷ்ரூம் குழம்பு எப்படி செஞ்சாங்கன்னா, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, குழம்புத்தூள், தேங்காய் போட்டு வதக்கி அரைச்சி மசாலா ரெடி பண்ணிக்குவாங்க. மஷ்ரூமை சுடுதண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மஷ்ரூமை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அரைச்ச மசாலாவை ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டாங்க. குழம்பு கெட்டியான உடனே கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டாங்க. மஷ்ரூம் குழம்பும் ரெடி ஆகிருச்சு. அவனுக்கு மார்னிங் எப்போவுமே சத்து மாவு கூழ் தான் கொடுப்பேன். அன்னைக்கு அப்பத்தா செஞ்சது தான் வேணும்னு சொல்லிட்டான். அதை கேட்டு அத்தைக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த பூனைக்குட்டியோட அம்மா நைட்டெல்லாம் நான் தூங்கவே விடலைங்க. நைட்டு வேர்க்குன்னு ஜன்னல் திறந்து வச்சுட்டு தூங்கினேன். 2 மணிக்கு மேலே ரூமில் திங்ஸ் விழுகிற சத்தம் கேட்டுச்சு. நான் அணில் தான் நினச்சேன். கொஞ்ச நேரம் கழித்து பூனைக்குட்டி கத்துற சத்தம் கேட்டுச்சு. சரி, லாங் ட்ராவல்னால ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. சரி, என்ன ஆனாலும் காலையில் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். காலையில் பார்த்தா தான் தெரியுது ஜன்னல் வழியாக ஒவ்வொரு குட்டியாக கொண்டு வந்து என்னை தாண்டி தாண்டி தான் கொண்டு போயிருக்குதுன்னு. கடைசியில் என் பையனுக்கு நல்ல ஒரு விளையாட்டாக போச்சு. தூக்கி தூக்கி பிடிச்சி பார்த்துட்டு இருந்தான். இதில் அணில் குட்டி வேற கீழே விழுந்து அதையும் பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருந்தான். எப்பயுமே காலையில் மாமா சாப்பிட்டுட்டு உடனே தோட்டத்துக்குள்ளே போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவார். நாங்கள் நெல்லிக்காய் தோட்டம் தான் வச்சுருக்கோம். மாமா வாதுகளை கவாத்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த மரத்துக்கு எத்தனை வயசாகுதுன்னு தெரியுமாங்க? 20 வயசு ஆகுதுங்க. எப்பயுமே ரொம்ப நீளமாக வளர விடக்கூடாது. காய் பறிக்க முடியாது. காய் பிடிச்சாலும் வாதுகளும் ஒடிஞ்சு விழுந்துடும். அதனால தான் கவாத்து பண்ணுவோம். மதியம் வெயில் அதிகமாக இருந்துச்சு. மாமா ஜூஸ் கேட்டார். சரின்னு எல்லாத்துக்கும் சேர்த்தியே போட்டுட்டு இருந்தேன். நன்னாரி, லெமன் போட்டு கொஞ்சம் சப்ஜா சீட் போட்டால் நல்லா இருக்கும். இந்த வெயிலுக்கு இதை விட்டால் வேறு வழியே இல்லை. சப்ஜா சீட் ரொம்ப குளிர்ச்சி. இங்கே ஜூஸ் போட போட பின்னாடி என் பையன் வேணும் வேணும்னு நச்சிட்டு இருந்தான். ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிற அளவுக்கு கூட பொறுமை இல்லை அவனுக்கு. அடுத்த நாள் அத்தை பாசிப்பருப்பு பாயாசம் வச்சாங்க. நாங்கள் போயிட்டா சலிக்காமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதை பண்ணட்டா, அதை பண்ணட்டா, இது வேணுமா, அது வேணுமான்னு கேட்டு கேட்டு செய்வாங்க. இந்த பாசிப்பருப்பு பாயாசத்தில் தேங்காய் பாலும் சின்ன சின்ன பீஸ் தேங்காயும் தான் டேஸ்ட்டே. பருப்பு வடை என் பொறுப்பில் வந்துருச்சு. நான் செஞ்சால் அத்தைக்கு கொஞ்சம் பிடிக்கும். பருப்பு வடைக்கு சின்ன வெங்காயம் அதிகமாக போடணும். கொஞ்சம் மொறு மொறுன்னு வர்றதுக்காக லைட்டாக தட்டி போடுவேன். வடை சுட்டு எடுக்கிறதுக்குள்ளே அப்படியே 2 பேர் குளிச்ச மாதிரி ஆகிட்டோம். இருந்தாலும் எல்லாரும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா கஷ்டப்பட்டு செஞ்சதே தெரியாது. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு 3 மணி போல் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். 3 மணி ஆனாலும் வெயில் கொஞ்சம் கூட குறையிலைங்க. இன்னைக்கு நாள் சூப்பராக போயிடுச்சு. இன்னொரு குக்கிங் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.